நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் பண்ணா போதும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா எனக்கு டைம் இல்லை அது இதுலன்னு. ஆனா ஒரு 15 நிமிஷம் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒதுக்காருன்னா அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல இது ஒரு சீரீஸா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரேட்டோ பிரின்சிபல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80-20 ரூல்ஸ். அது நம்ம 80% தேவையான விஷயங்களை நிறைய செய்வோம். பட் அதுல 20% நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். உங்களோட போக்கஸ் அந்த 20% இருந்துச்சு அப்படின்னா அந்த 20% செஞ்சு நமக்கு 80% ரிசல்ட் வரும்ல. அதை தான் இந்த 15 மினிட்ஸ்ல தினமும் 15 நிமிஷம் நம்ம கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சக்சஸ்ஃபுல் மைண்ட் செட் வேணும் இல்லையா? 15 நிமிஷம்னா வாழ்க்கை ஃபுல்லா 15 நிமிஷம் வேலை செய்யணும்னு சொல்ல வரல. 15 நிமிஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நல்ல இன்கம் வருது, நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இதில் சேஞ்ச் பண்ணலாம். இது மெயினா என்ன தெரியணும் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப வைக்கணும். உங்களுக்கு நோ ரொம்ப பிடிக்கணும். அதனால 15 நிமிஷம் நீங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உங்க மைண்ட் செட் எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். முதல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்ல ஒர்க் அப் பண்ணணும். அது எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். இதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணி நீங்க உங்களை பாசிட்டிவ் ஆக்கிறீங்களோ ஆகணும். ஏன்னா வெளியே போனா ஒரே நெகட்டிவிட்டி இருக்கும். அதுக்காக நிறைய பாசிட்டிவிட்டி படிக்கணும். நம்மள மனசுல ஃபுல்லா பாசிட்டிவா திங்க் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வர்றது, அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 15 நிமிஷம் ஒர்க் பண்ணும்போது நடக்கிற கெடுதல்கள் நம்மள மைனஸ், நெகட்டிவிட்டி, யாராவது திட்டுறது, நோ சொல்றது, இது நம்மள ரொம்ப பாதிக்க கூடாது. நம்ம எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப நம்மகிட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்காது. ஓகே, அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த திறமை தெரியாது. ஆனா எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும். எப்படி பண்ண நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நம்மகிட்ட இருக்கும். என்னன்னா பாசிட்டிவிட்டி. நான் செஞ்சே காட்டுவேன், ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு அந்த பாசிட்டிவிட்டி நம்மகிட்ட இருக்கணும். மக்கள் நம்மகிட்ட சேரும்போது அந்த பாசிட்டிவிட்டியை பார்த்து செய்வாங்க. என்ன மனுஷன் எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா இருக்காரு, ஏதாவது நடக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்மள மாதிரி ஆட்களை தேடி சுத்திட்டு இருப்பாங்க. பாசிட்டிவா இருக்கணும், நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு. பிசினஸ் பண்றானா இல்லையோ, நம்ம கூட பாசிட்டிவா நம்ம கூட வந்தா ரொம்ப பாசிட்டிவா இருப்போம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஃபீலா இருக்கும். 15 நிமிஷம் நான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படி சொல்றோம். பட் 15 நிமிஷம் நான் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்பர் 1, காலையில இருந்து எந்திரிச்ச உடனே அந்த 15 நிமிஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ண விடுவோம். 15 நிமிஷம் வேலை செய்யறது ஒரு பக்கம். பட் நம்ம மைண்ட் செட் ரெடி பண்ணதுக்கு எப்படி பண்ணணும்னா, அதுக்கு சம்பந்தப்பட்ட நான் நிறைய கோர்ஸ் கூட போட்டிருக்கேன். உங்களோட யார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணீங்களோ உங்களோட பேக்ரவுண்ட்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ஓடிட்டே இருக்கணும். ஏன் ட்ரைனிங்கோ, யாரு ட்ரைனிங்கோ, அவங்களோட ஸ்பீச், அவங்களோட ட்ரைனிங்ஸ் உங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே தான் இருக்கணும். எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்ல. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு பொருளை பண்ணதுக்கு 10,000 மினிட்ஸ் தேவையில்ல, 10,000 மணி தேவையில்ல, 20 மணி நேரம் போதும். போக்கஸ்டா 20 மணி நேரம் செஞ்சீங்கன்னா எதனாலும் படிச்சிடலாம். அப்புறம் நான் நிறைய விஷயம் தேடி பார்த்தேன். 20 நிமிஷம் கண்டிப்பா படிச்சிடலாம். ஆனா அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் உண்டு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் 20 நிமிஷம். பியானோ படிக்கிறதாலும் சரி, ஹார்மோனி படிக்கிறதாலும் சரி, ஸ்விம்மிங்னாலும் சரி, எதுனாலும் சரி 20 நிமிஷம், டிரைவிங்னாலும் சரி 20 நிமிஷம், 20 மணி நேரம் போதும் அப்படி சொல்றாரு. அவர் சொல்லுதுல எனக்கு முழு உண்மை தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் 20 மணி நேரத்துல நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாரு. நான் சொல்றது இதான். நீங்க ஒரு 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு வேலை பண்ணணும் அப்படின்னா வெறும் 15 நிமிஷம் இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் ரெடி பண்ணுது, உங்களோட பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுது. அது சொல்றேன். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்றோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சோன்னா நம்ம கீதத்துல ஓடுறது இதான் இருக்கும். பிடிக்காது, போர் அடிக்கும். சாங் கேட்ட நல்லா இருக்கும். எவன் மீம்ஸ், எவன் கழுத்து இருக்கிறத பார்த்தா நல்லா இருக்கும். எவ்வளவு ஆடுறத பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். ஜோக்கு பார்த்தா நல்லா இருக்கும். பண்ணாதீங்க. நமக்கு சோறு போடுறது என்னது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த வீடியோஸும் இந்த ஆடியோஸ் தான் நம்ம மைண்ட்ல எப்பவும் ஓடிட்டு இருக்கும். காலைல எழுந்து நம்ம முதல்ல கேட்கறது அதான் இருக்கும். 1. 2வது ஏன்னா எப்பவும் நோட்ஸ் எடுத்து வைக்க முடியாது. ஆனா அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 1. 2வது, எங்கேயாவது நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்கன்னா, நான் கரெக்ட் அங்க இருந்து போதுக்கு 1.5 மணி நேரமா அதுக்கு தகுந்தபடி வீடியோஸ் எடுத்து வச்சுட்டோம், ஆடியோஸ் எடுத்து வச்சுட்டோம். அது 1 மணி நேரம் அதான் கேட்பேன், 2 மணி நேரம் அதான் கேட்பேன், 3 மணி நேரம் அதான் கேட்பேன். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சும்மா டிரைவ் பண்ணிட்டு போகக்கூடாது, சும்மா போகக்கூடாது. பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, அது ஃபுல்லா நம்ம மனசுல இறக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேக்ரவுண்ட் சவுண்ட் இது மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க வீட்டுல இருக்கும்போது பாத்திரம் கழுவுது, நான் பாத்திரம் கழுவும்போது ஓடியோ இருக்கும். நான் 2000 ரூபாய்க்கு அமேசான்ல கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 2000, 2000, 3000, 4000 ரூபாய் அமேசான் கிடைக்கும். ப்ளூடூத்ல உள்ள நம்ம போன் இருக்குல்ல, அது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது
ஓடிக்கிட்டு இருக்கும். அது வந்து நம்ம பின்னாடி என்ன சொல்லுவாங்க, எப்பவும் கேட்டுட்டு இருக்கும். பாத்திரம் விளக்குனா பிள்ளைகள் கூட விளையாடுது, பேசிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் டார்ச்சர் பண்ணாதீங்க. என் மாவும் அப்பப்போ கட்டி அப்படின்னு போறோம். என்ன ஆச்சுடா, நீ எப்போ பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்க, ஓ சாரி அப்படின்னு. ஸோ பிள்ளைகள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்காரங்க கூட பேசும்போது காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அவங்க கூட எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு கேளுங்க. பட் அதர் டைம் பாத்திரம் விளக்கும் போது, வீடு தூக்கும் போது, துணி துவைக்கும் போது, அல்ல மிஷின்ல துணி துவைக்கும், என்ன பண்ணுதீங்களோ உங்க பேக்ரவுண்ட்ல இது மட்டுமே ஓடிட்டே இருக்கட்டும். அந்த டயத்துல இப்ப நான் பாத்திரம் விளக்க போறேன்னா ஓகே எவ்வளவு நேரம், துணி தைக்க போறேன்னா எவ்வளவு நேரம் ஆகும். மோரில என்ன சொல்லுவாங்க, பாத்ரூம்ல வந்து துணி தைக்கிற நேரத்துல அந்த ஓடிட்டு இருக்கும், குளிக்கும் போது ஓடிட்டு இருக்கும். அந்த 15 நிமிஷம் கூட விட மாட்டேன். டாய்லெட் போலாம் கூட கொண்டு போறது. எங்கெல்லாம் போகும்போது நம்ம இதை கேட்டுட்டு இருக்கோமோ அதை கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவு படிக்குமோ, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நீங்க கையை வச்சு காலை வச்சு செய்யற வேலை கிடையாது. மைண்ட் தான். யார் என்ன பேசுறா, நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி இதுதான் திரும்ப 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 ஓடிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன், யாரை வந்தாலும் க்ளோஸ் பண்றேன், என்ன பண்ண முடியுது, இந்த ட்ரைனிங் வந்து எல்லாரும் பாக்கிங் வைக்கிங்க இதெல்லாம் நடக்கு அப்படின்னா நான் படிச்சுக்கிட்ட விஷயம் தான். அப்படியே நான் புத்த மதத்துல உட்காந்து அப்படியே புத்தர் வந்து இறங்கிட்டாரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. படிக்கணும், கேட்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம மைண்ட்ல. அதே மாதிரி நீங்க வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நியூஸ் கேட்கணும். எப்பா நியூஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா, எங்க லாக்டவுன் போட்டிருக்கான், எங்க பிடிச்சிட்டான், எங்க அடிச்சுட்டான், ஏதாவது ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரன், சொக்காரன் எல்லாருக்கும் வேலை கிடையாது. அவன் இதுதான் பார்த்துட்டு இருப்பான். ஃபுல்லா நியூஸ் பார்க்கறது, டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, இதுதான் பார்த்துட்டு இருப்பான். அவங்க கூட எப்பாவது பேசினா அதை சொல்லிடுவான் அவன். இந்த மாதிரி நியூஸ், பெரிய பெரிய நியூஸ், தலை போற நியூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கு போயிட்டு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு மணிக்கணக்கு உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது, நியூஸ்ல வந்து ஒரே நெகட்டிவிட்டி தான். அவன் கவர்மெண்ட் சரியில்லைங்க, இவன் சரியில்லைங்க, ஆக்சிஜன் கொடுக்கலாமா, இவன் பண்ணலாமா, நாடு கெட்டு குட்டிச்சரா போச்சுமா, அங்க அவன் செத்து போட்டான், இவன் செத்து போட்டான், அவன் செத்து, இதையே சொல்லிட்டு போனோம். நம்ம மைண்ட் கேட்டு கேட்டு மண்டையெல்லாம் காஞ்சிரும், ஃபுல்லா நெகட்டிவிட்டியில போயிடும். ஸோ நெவர் கெட் இன்டு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டிக்கு போதீங்க. அந்த மாதிரி நியூஸ் எதுவும் எந்த காரணத்தோட கேட்காதீங்க. 15 நிமிஷம் படிக்கணும் அப்படின்னா, 15 நிமிஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னா, 15 நிமிஷம் அதுக்கு தேவையான வேலைகள் மட்டும் பாக்குறது. அதை தான் நான் அந்த 15 நிமிஷத்துல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஒரு கரெக்டா ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு பேசுறது, ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு பிளான் காட்டுறது, க்ளோஸ் பண்றது, ப்ராடக்ட் பத்தி சொல்றது, இதுதான் நான் சொல்ற 15 நிமிஷம். சும்மா அப்ளைன்ட்ட கதை அடிக்கிறதும், நம்ம டைம் பாஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கிறதும், சாட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது கிடையாது. நான் சொல்ற 15 நிமிஷம் அது கிடையாது. நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க நம்ம எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே படிக்கணும் இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க பொருளை பத்தி, அவங்களோட ப்ரொஃபஷனை பத்தி, லாயரா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, லாயரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ட்ரெயின் ஓட்டர் யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களோட ப்ரொஃபஷனை பத்தி படிக்கணும். அதுக்கு எத்தனை மணி நேரம் அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை மணி நேரம் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உண்டு. நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா? 4 பேர்ட்ட பேசணும், அவ்வளவுதானே பேசுவோம், வரலன்னா அதில் விட்டு போறது. நமக்கு மட்டும் எப்படி விதி விலக்குன்னு நினைங்க? நம்மளும் படிக்க வேண்டாமா? ஸோ அது எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த விஷயத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு தெரியுங்க. முதல்ல வந்து எங்க போய் பேசினாலும் சரி, மக்கள் வந்து நம்மள நம்பணும், மதிக்கணும். இதை பத்தி இவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கணும். மக்கள் நம்மள மதிக்கணும், இவனுக்கு இதை பத்தி தெரியணும் அப்படின்னு மக்கள் நினைக்கணும். அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், படிக்கணும் இல்லையா? அவ்வளவுக்குள்ள நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இவன் சொன்னா சரியா தான் இருக்கும், இவனை நம்பலாம், இவனுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்ற அளவு நமக்கு நாலேஜ் இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்தபடி படிக்கணும். உலகத்திலே உள்ள பெஸ்ட் கம்பெனி நம்ம கம்பெனி, உலகத்திலே உள்ள பெஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட், உலகத்தில் உள்ள பெஸ்ட் பிளான் நம்ம பிளான், எல்லாம் ஓகே. ஆனா மக்கள் நம்மள நம்ப மாட்டேங்காங்க, நம்ம கூட பேச மாட்டேங்காங்க, நம்ம சொன்ன யாரும் கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னா, அவ்வளவு பெரிய பெஸ்ட் கம்பெனி, அவ்வளவு பெரிய ப்ராடக்ட் வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஸோ அதுதான் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங். வந்து யாருக்காவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஸ்டைல் என்ன? நம்ம வந்து எல்லார்ட்டையும் பழகுவோம், பேசுவோம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்மளோட பிசினஸ் அவங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணும் அதை சொல்லிக் கொடுப்போம். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதை விட்டுட்டு நிறைய பேர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பணம் சம்பாதிக்கணுமா இப்படின்னு சொல்லிட்டாலே தானே, இவனை சொல்லி கொடுத்தாலும் கேட்காதீங்க. இது இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம மக்களோட மக்களா பழகுவோம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுல நம்மளோட கம்பெனி அவங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுமா, நம்மளோட கம்பெனி ப்ராடக்ட் எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுமா, நம்மளோட பிசினஸ் அவங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுமா, அப்படி ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிசினஸ் பத்தி கொடுக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளவு பெரிய கலை வேணும் இல்லையா? நம்ம எல்லாரும் கூட பழகணும், பேசணும், ஃப்ரெண்டா இருப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடும். அதுல நம்ம ப்ராடக்ட், நம்மளோட பிசினஸ் எந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெறும் ப்ராடக்ட் பிசினஸ் மட்டும் இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதுனால என்னென்ன விஷயங்கள் மாறும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது பாருங்க.
ஸோ இதை படிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இது சாதாரண விஷயமா? மக்களோட மக்களை பலந்து பேசி அந்த பேசிட்டு இருக்க மக்கள் வந்து நம்ம பிசினஸ்ல கன்வெர்ட் பண்றது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதெல்லாம் லேஸ் பட்டாக்காரன்னு நினைக்கீங்களா? அதுக்கு எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்கணும்? சும்மா யூடியூப்லயும் அங்கேயும் எவ்வளவு கிடைக்க ஓசில் பண்ணுங்க. பட் எங்கேயாவது ப்ரொஃபஷனலா பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி படிங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, சேல்ஸ் க்ளோசிங் பண்ணாதான் துட்டு வரும். ஆனா சேல்ஸ் க்ளோசிங் பண்ண ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க லட்சமா பண்ணி கொடுக்கீங்களா? இன்ஜினியரிங் காலேஜ், சேல்ஸ் காலேஜ் எங்கெல்லாம சொல்லி கொடுத்தாங்களா? எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எது நமக்கு துட்டு தருமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அம்மா அப்பா பிச்சை எடுத்து என்ன கஷ்டப்பட்டு கொண்டு கொடுப்பாங்க. ஆனா ஸ்கூல்ல பணம் சம்பாதிக்க சொல்லி தர மாட்டாங்க. அது எங்கேயாவது வெளியே எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, சேல்ஸ் எக்ஸ்பர்ட் அவங்க தான் படிக்கணும். அதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா பிள்ளைக்கு மட்டும் லட்சமா கொடுப்பேன். அதுக்கப்புறம் அது 8000 10,000 வேலை செஞ்சாலையும் எங்கேயாவது கூலி வேலை செய்யும். அது ஓகே, ஏன்னா ஃபுல் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. என்னைக்கு தெரிஞ்சுங்களோ ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு வந்து இப்ப கூட எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கணும் தெரியாது. அதே மாதிரி எப்போ பிரசன்டேஷன் கொடுக்கணும் தெரியாது. லாஸ்ட் வீக் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டியூஷன் கிளாஸ்ல ஸ்பெஷலா வந்து எப்போ பிசினஸ் சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு ஸ்பெஷலா அதுக்கு ஒரு செஷன் நடந்துச்சு. கண்டவங்கட்டெல்லாம் டைம் கிடைச்சி பின்னாடி கிடந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு சொல்லிட்டு அது கிடையாது. அவன் நம்மள கெஞ்ச வைக்கணும், அவன் பேச வைக்கணும், அவன் தேவைன்னு சொல்லணும். அந்த டைத்துல நம்ம கொடுக்கணும். இது நம்ம படிக்கிறோமா? இந்த விஷயத்த நம்ம வந்து அனலைஸ் பண்றோமா, புரிஞ்சுக்கிட்டோமா? அதை முதல்ல படிக்கணும். ஸோ இப்பவும் நம்ம வந்து 1947 மாடலே தான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எங்க கம்பெனில எங்க பார்த்தாலும் சரி எல்லாரும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கார்னிவல்ல வந்துட்டு எல்லா கம்பெனிஸ்குள்ள பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கும் போது பார்க்கும்போது இப்படிதான் நீங்க எல்லாரும் கொடுக்கீங்களா அப்படின்னா இப்படிதான் எவ வருவா, அல்லது எல்லாரும் அவன்ப்பா ஏதோ கம்பெனி சொல்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அப்படி கிடையாது. நம்ம பிரசன்டேஷனுக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன்ஸ், ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்தெந்த வகையில கனெக்ட் பண்ணணும். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கிற பர்சனல் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம வந்து க்ளோசிங் பண்ணும்போது எப்படி குறைஞ்சது ஒரு 4-5 கல்லாவது வீசணும். மாங்காய் எந்த கல்லுலயாவது மாங்காய் விழும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம எப்படி சொல்லி அவனை கூட்டு வர போறோம், அது எப்படி நம்ம பிளான் பண்றீங்க. நம்ம அவனை கூப்பிடக்கூடாது, பிசினஸ் பாருன்னு கெஞ்சக்கூடாது, பிரசன்டேஷன் பாருன்னு கெஞ்சக்கூடாது. அவன் நம்மகிட்ட கெஞ்சணும், அவன் நம்மகிட்ட வரணும். அதுக்குன்னு சரியான நேரம் சரியான அமையும் இல்லையா? லவ் பண்ணுதான் பின்னாடி கடந்து அலைஞ்சு லெட்டர் கொடுத்து அதுக்குன்னு எல்லாம் ஒண்ணு நடக்குது. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அதை கரெக்டா எப்படி புரிய வச்சு அவங்கள வந்து பிடிச்சி வச்சு அவங்க மனசுல வந்து நானும் லவ் பண்ணு சொல்லு அந்த கதை வர தெரியுமா? அது எப்படி நடக்குது? ஒவ்வொரு பிசினஸும் அந்த மாதிரி நடக்கணும். எப்ப லவ் ஆச்சு நமக்கு தெரியாது. இவங்க கூட நம்ம எப்ப பிசினஸ் ஜாயின் பண்ணோம், இவன் பிரசன்டேஷன் எப்ப பார்த்தோம், என்ன விஷயம் நம்மள பார்க்க வச்சுச்சு அப்படின்னு தெரியாமலே இது நடக்கணும். அவன் காலில் கெஞ்சினா பின்னாடி கிடந்தான் நிறைய பேர் இருக்கான். நீதான் என் லவ் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருவானு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடப்ப கழுத்து நெரிப்பான அது ஒரு பக்கம். ஆனா அந்த மாதிரி கெஞ்சினா அதனாலதான் அவனுக்கு கொண்டு காட்டுனேன். அந்த மாதிரி இல்ல. நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்க கடைசியில அவங்க நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே இந்த டவுட் அந்த டவுட் மைண்ட்ல அது இது ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் நான் கடைசியில சொல்றேன், முதல்ல நான் சொல்லி முடிச்சுட்டு தான் இப்படியே சொல்லி கடைசி கூட்டு போய் கேட்க மாட்டானா, ஒன்னும் பண்ண மாட்டானா, அந்த மாதிரி பண்ணிடுவானா. இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைல். என்னைக்கு நீங்க வந்து அவனுக்கு வர கொஸ்டின் நீங்க அங்கங்க கிளியர் பண்ணலையோ, டாபிக் இல்லாம சம்பந்தமெல்லாம் ஏதாவது கேட்கானா அது ஓகே. பட் டாபிக் பத்தி கேட்கும்போது மக்களோட வந்து கலந்து இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணும். நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்கன்னு சொல்ல கூட்டு போனோம். ஜூம் மீட்டிங்ல வந்து கொலன்னு பேசி அதெல்லாம் போயிருவான். அவ்வளவுதான். என்னடா ட்ரைனிங் கொடுக்கீங்கடா, என்ன ட்ரைனிங் கொடுக்க, தலையில அடிச்சுட்டு தான் போடும். அவன் ஏத்தல யாரு இருக்காம புரியுதா புரியலையா, நீங்க என்ன சொல்லி கொடுக்கீங்க, இப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்களா, இப்படிலாம் செமினார் கொடுக்க மாட்டீங்களா, தலையெழுத்த ஐயா. இன்னும் அதே பழைய ஸ்டைல தான் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரும். பண்ணாதீங்க. என்கேஜ்மெண்ட் யாருக்கு கொடுக்குமோ அவனுக்கு புரியுதா புரியலையா, அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான் அதெல்லாம் தெரியணும். இந்த மாதிரிலாம் நான் பிசினஸ்க்கு கொடுக்கறதும் சரி சொல்றதும் சரி காலை பிடிச்சி கெஞ்சி பிரசன்டேஷன் காட்டி அப்புறம் அவன்கிட்ட வந்து நீ பேசாத நான் சொல்லுதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் பின்னாடி கிடந்து இதெல்லாம் வந்து அவனை கொண்டு வரதுக்கு இல்லை, அவனை விரட்டி விடுறதுக்கு. அவன் இனி எந்த இதே ஒருத்த வருவான், பிரசன்டேஷனுமா பிளானுமா நெட் மார்க்கெட்டிங்குமா ஆளை பிடிக்கிற அளப்பறம் தான் ஓடிடுவான். நம்ம இண்டஸ்ட்ரி என்னைக்கு வந்து ட்ரைனிங்லாம் எடுத்து இந்த ப்ரொஃபஷனலா பண்றது படிக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரி ஒரு ரூபாய் மதிக்க மாட்டான். இங்க திருட்டுக்கார வருவான், மாட்டிறத வச்சுட்டு இதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் அவங்க பிசினஸ் வந்து என் கம்பெனி வந்து செய்யறது இல்ல, என் டீம் மெம்பர் வேலை செய்ய மாட்டேக்கான், அவன் ஓடி போயிருதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. அவன் ஏன் ஓட போறான், எதுக்கு அவனால பண்ண முடியல, எங்க அவனுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது, அவன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதா, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் மேல ஸ்ட்ரகிள் ஆகுதா, அவனுக்கு வந்து எப்ப பிசினஸ் சொல்றதுல ஸ்ட்ரகிள் ஆகுதா, பிரசன்டேஷன் கொடுக்கல ஸ்ட்ரகிள் ஆகுதா,
எங்க அவன் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறான், அவன் உள்ளுக்குள்ள என்ன பண்ணான், இது ஏதோ திருட்டு வேலை பண்றான் அவனே நினைச்சிட்டு இருக்கானா, எங்கன்னு அதை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாம நம்ம டீம் மெம்பர் எவனும் வேலை பார்க்க மாட்டான், கடைசி வரைக்கும் நொந்துட்டு தான் இருப்பான். நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து திரும்ப 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 நம்ம ப்ராஸ்பெக்டிங் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளவு ப்ராஸ்பெக்டிங் பாக்குறோம், எவ்வளவு வெறு விதை விதைக்கிறோம் இல்லையா, சுட்டு போடுறது கிடையாது. எவ்வளவுக்குள்ள நம்ம விதை விதைக்கும், எந்த விதை வந்து வேலை செய்து தெரியாது. அது மாதிரி விதை விதைச்சிட்டு அடுத்தால போயிடணும். எங்க போகணும், அடுத்தால எங்க கிடைக்கும், அடுத்தால எங்க விதைக்கணும், அப்படி போகணும். விதைச்சது வந்து இன்னைக்கு நீந்துட்டா வந்துட்டா வெளிஞ்சிட்டா பழம் விழுந்துட்டா அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன்னா அப்படி பழம் வந்து அப்படி பழுக்கிறது கிடையாது இல்லையா, மரம் அப்படி வளர்றது கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். அந்த மாதிரி உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் எங்கேயாவது முழிக்காங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் பண்றதுல வந்து தகச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவனே சொந்தக்காரன் சொக்கறதுன்னு ஆரம்பிப்பாங்க. அங்க வேங்குற அடி அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க. நெட் மார்க்கெட்டிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ கண்டுபிடிங்க எங்க வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு, அது பண்ணுங்க. நெட் மார்க்கெட்டிங் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. ப்ராக்சிமெண்டா மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்க, அவளுக்கு என்ன சப்போர்ட் வேணும், அது வந்து நிறைய மக்கள் கூட நிறைய பேர் பேசுறது வெக்கப்பட்டு இருப்பான். நான் நெட் மார்க்கெட்டிங் வேலை வந்து ரொம்ப பொறுப்பான வேலைன்னு ஏன் சொல்றேன், ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட பேசணும், அவங்களோட பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிடணும், அவங்க கூட பழகணும். அது வந்து லேசில நடக்காது. அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நம்ம எங்க யாருக்கு பிசினஸ் கொடுத்தாலும் சரி 5 ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். நம்மள சொல்ற 5 ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, டேட்டா பேசினாலும் சரி, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி அவன் நினைக்கிறது முதல்ல நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ எதுக்கு இதை பத்தி சொல்ற அப்படின்னு முதல்ல அவன் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான். நீ யாரு அப்படின்னு தெரிஞ்சவன் இருந்தா கூட அவன் நம்மளுக்குள்ள இருக்க நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அதெல்லாம் அவனுக்குள்ள உதிக்கும். ஸோ ஒருத்தர் நம்ம கூட ஜாயின் பண்ண அப்படின்னா நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது முதல்ல தெரியணும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இவனா அப்படின்னு நினைச்சிட்டானா அங்கேயும் பிசினஸ் ஓடாது. ஏன்னா நம்மளை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவன் மண்டையை குடையிற பாயிண்ட் என்னமா இருக்குன்னா, அதெல்லாம் சரி இவன் யாரு என்ன யாது எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஆனா இவனை நம்பலாமா, இவனை நம்பி இதுல இறங்கலாமா, இவன் செய்யற வேலை வந்து நம்புற மாதிரி வேலையா, இவனை நம்பலாமா அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கையும் நம்மளை நம்பி இறங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவன் இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்லையான்னு, யாரு அவன் நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான், அதை நம்ம சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்துட்டு இவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு டவுட் இருக்கும், ஒரு கணிப்பு இருக்கும் அவன்கிட்ட. ஸோ அந்த விஷயத்த கிளியர் பண்ணியாச்சு. மூணாவது வந்துட்டு ரெண்டுமே இருக்கட்டும், இவனை நம்பலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கட்டும், ஆனா இவன் வந்து இவனை நம்பலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவன் இன்ட்ரெஸ்டடா இருக்கானா, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கானா, இவனுக்கு இந்த மாதிரி இந்த பிசினஸ் பிடிக்கா அப்படிங்கிறது தெரியணும் அவனுக்கு. இப்ப அவன் தேடுற அந்த விஷயம் நம்மகிட்ட இருக்கா, அவன் தேடுற விஷயம் நம்மகிட்ட இருக்கா, நம்ம கொடுக்க போறோமா அவனுக்கு, அவனுக்கு இருக்க பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியுமா, இதுதான் மூணாவது விஷயம். ஏன்னா இது தெரியாம ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆடை கூட்டி கொண்டு நேரா அந்த குதிரை கூட்டி தண்ணிக்கிட்டு தான் விட முடியும், குடிக்குதா தான் குடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல தெரியணும். இல்லது அவனுக்கு உண்மையில அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம பிசினஸ் கொடுக்காதீங்க. நமக்கு வந்து பிடிக்காத ஆளுக்கு கொண்டு பிசினஸ் கொடுக்காதீங்க. அல்லது நாளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவான், உனக்கு நான் இருக்கேன் நான் செய்யறேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. டே இது உன் பிசினஸ், நீ செஞ்சனா உனக்கு பணம் கிடைக்கும், அது இல்லைன்னா என்கிட்ட கேட்காத, இந்த விஷயத்த சொல்லணும்.